புதிய மெகா தொடர் கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான காதல் கதை. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரோஹித், நான் ஊட்டிக்கு வந்துட்டேன். ஆமா, நான் இப்போதான் காலையில வந்தேன். நான் அரை மணி நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துடுறேன். இல்ல நீ பிக்கப் வர வேண்டாம், நான் கரெக்டா ஹோட்டலுக்கு வந்துடுறேன். இல்ல வரணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஓகே ரோஹித், இன்னும் அரை மணி நேரத்துல நான் ஹோட்டலுக்கு வந்துடுறேன். ராஜா, சீக்கிரம் வாமா. இருங்கம்மா, இத மட்டும் பார்த்துட்டு வரேன். கோமதி அம்மா தேடிட்டு இருப்பாங்கல்ல. உன்னை வீட்ல விட்டுட்டு தான் அம்மா கம்பெனிக்கு போக முடியும். அம்மாக்கு கம்பெனிக்கு நேராவதுல தங்கம். அம்மா, இத மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. புள்ள ஆசைப்படுறான்னு நினைக்க. ராஜா, வாமா போலாம். வரேம்மா. அம்மா, என்ன ராஜா? இத மட்டும் சுத்தி பார்த்துட்டு வந்துறட்டா? வாங்கிதான் கொடுக்க முடியல. சரி, இதுலதான் நின்னு பார்க்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. இதுக்குதான் பஜாருக்குலாம் வர வேண்டாம் நம்ம சொன்னேன். இருங்கம்மா, பார்த்துட்டு வரேம்மா. சரி தங்கம், பாரு. ஏரோப்ளேன் ட்ரெயின்ல இருக்குது. அங்க போவாதே, இங்க நில்லு. இல்லம்மா, இப்ப பார்த்துட்டு வந்துறேன். பார்த்து போடா. அம்மா வரட்டா? இல்ல, இப்ப பார்த்துட்டு வந்துறேன். சரி, பார்த்து போ. இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். மீட்டிங்க அம்மா அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. இல்ல, நான் ஊட்டிக்கு வந்திருக்கேன். ஓகே. ஓகே ஓகே. ஐயா, பாத்து போடா, பாத்து போ. பரவாயில்ல. இவ்வளவு கேட்டு பேசுற. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்ன. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பேர் என்ன பேரு? ராஜா. உண்மையில நீ ராஜா மாதிரி தான் இருக்க. அப்பா அரசன். உங்க அப்பா பேர் அரசனா? ஆமா. சரி சரி, பாத்து போகணும்னா கீழே விழுந்துடாத. பாத்து போ. எல்லாத்துக்கும் ஆதானா? ஐயோ, சரி சரி, நீ பாத்து போ. பாத்து போனா. ஐயோ ஐயோ, ஒரு முத்தம் கொடுக்காம போயிட்டேனே. இங்க வா, இங்க வாயா. அப்ப எங்க கொடுக்கணும்? நெத்தில தான் கொடுக்கணும். என்ன சொன்ன? நெத்தில தான் கொடுக்கணும். நெத்தில கொடுக்கணும். நெத்தில தான் கொடுக்கணும். போங்க, நீ நெத்தில தான் கொடுக்கணும். சரி சரி, அதை அழிச்சது நெத்திலே கொடுக்குறேன். போங்க, இனி நீங்க எப்ப கொடுக்கறதா இருந்தாலும் என் நெத்தில தான் கொடுக்கணும். என்ன மேலே அதான் அழிச்சிட்டு கொடுக்கங்கிறேன்னு வேண்டாங்கிற. இனி கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்க. இனி எப்ப கொடுத்தாலும் நெத்தில தான் கொடுக்கணும். அது இடம் பொருள் ஏவலை பொறுத்துதான் அமையும். பாத்துக்க. கொன்னுருவேன். நெத்தில தான் கொடுக்கணும். சரி, அதை கேன்சல் பண்ணிட்டு இப்ப கொடுத்ததேன். உங்களை நான் போறேன். போலாத, நில்லு, வாங்கிட்டு போ. ஒண்ணும் வேண்டாம். அது நான் தப்பா கொடுத்துட்டேன், இப்ப கரெக்டா கொடுக்குறேன். நில்லு. போல, நான் போறேன். போகாத, வாங்கிட்டு போ. வேண்டாம், நான் போறேன். அங்க எல்லாம் நிக்காங்க, இங்க வா. நான் போறேன். என் பேச்ச கேப்பியா மாட்டியா? கேப்ப. அப்ப இங்க வா. இங்க வான்னு சொன்ன. என் பேச்சுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்ன. வந்துட்டேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நெத்தில மட்டும்தான். சரி சரி, அத பாத்துக்கலாம்னு சொன்னேன். வா. என்ன? ஏன்? அது ஒண்ணு இல்ல, உன் நம்பிக்கை, என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை, அதான்
ஒண்ணு இல்ல. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லவா, ஒண்ணு இல்ல. நீங்க தானே? இல்ல வேண்டாம், உன் நம்பிக்கையை பார்த்து அதுவே போதும். ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீங்க ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. நீங்க ஃபீல் பண்ணலல? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு? சொல்ல தெரியாது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. எவ்வளவு இப்போ சொல்லட்டா? வேண்டாம், நான் போறேன். நில்லு, நான் சொல்லணும். சொல்லும் போது சொல்லிக்கல, நான் போறேன். சொன்னா கேளு, நான் சொல்லும் போது வாங்கிக்க. போறேன். நில்லு நில்லு. இது பையன் எங்க போனோம்? எங்க தானே நின்னா? ஐயோ, அந்த பையனை நான் பார்க்கணுமே. ராஜா, 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 ராஜா. இது நெத்தில மொத்தம் கொடுக்கறத எப்படி இவன் கரெக்டா சொன்னான்? ராஜா, ராஜா. சரி, போலாமா? எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? அம்மா, அங்க ஏரோப்ளேன், பஸ், ஆட்டோ எல்லாம் இருக்குமா? அம்மா அடுத்த மாசம் வாங்கி தரேன்னா? ஸ்கூலுக்கு போமாடா? ஆமாம்மா, ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி தரேன். நிஜமாவாம்மா? நிஜமாதான்டா. அம்மா உனக்கு வாங்கி தரேன்னா? நீங்க பார்க்க வரீங்களா? வேண்டாம்டா. நல்லா இருக்கும், பாருங்களேன். அம்மாக்கு வேண்டாம்டா. நல்லா இருக்கும், பாருங்களேன். அம்மா, அக்கா ரிமோட்லாம் குத்துக்கங்கம்மா. அப்படியா? அந்த ரிமோட் வச்சு கார் ஓட்டலாம். ஸ்பீடா போகுமா? வாங்கல, பார்க்க வாங்கலே. அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்கம்மா. நம்ம வாங்கண்டாமா, பார்க்க மட்டும் சேவமா. பார்த்தா வாங்கணும் போல தோணும். அம்மா கிட்ட காசு இல்லல. எனக்கு வேண்டாமா, பார்க்க மட்டும் செய்யுங்கம்மா. நல்லா இருக்குமா, வாங்கம்மா. அம்மாக்கு கம்பெனிக்கு ரொம்ப நேராயிட்டு பாஸ் ஏசுவாரு. நம்ம போவோம்டா. அப்ப சாயங்காலம் வருமா? சரி, கம்பெனிக்கு போயிட்டு வந்து நான் உன்னை கூட்டிட்டு வரேன். நான் காத்துக்கட்டுமா? சரி. கோமதி அம்மா கூட வரட்டா? கோமதி அம்மாவும் பாவம் தானே, வேண்டாண்டா. சரிங்கம்மா, அப்போ கம்பெனிக்கு போயிட்டு நம்ம பார்க்க வருவோமா? காரு, பஸ், ஏரோப்ளேன், ஆட்டோலாம் இருக்கு, பார்க்கவோமா? சரி, பார்க்க வரோம். வா, இப்ப நேராயிட்டு, வா போலாம். ஏ தங்கம், ஏ செல்லம். அம்மா, நெத்தில தானே முத்த கொடுக்கணும்? ஆமா. அங்க ஒருத்தங்களுக்கு தெரியவே இல்ல. யாருக்கு? அங்க ஏரோப்ளேன் பார்த்தமல, அவங்க என்ன தூக்கி வச்சு கொஞ்சினாங்கம்மா. அப்படியா? நான் ரொம்ப அழகா இருக்கானா, அத கண்ணத்துல கிஸ் பண்ணாங்களா, நான் அப்படி குறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேம்மா. வாய் வாய், வா. நெத்தில தானம்மா கூக்கணும். ஆமா ஆமா, வா. ராஜா, ராஜா, இங்க தானே பார்த்தேன். ராஜா அண்ணா, இல்ல ஒரு குட்டி பையன் நின்னானே, பாத்தீங்களா? இப்பதான் அம்மாவும் பையனும் போனாங்க. அது உங்க சம்சாரம் புள்ளையா? இப்பதானே போறாங்க. இல்ல இல்ல. இப்பதான் இதுல போயிருப்பாங்க, பாருங்க. ஓகே. ஐயா, நல்ல நேரம் ஆயிட்டு. முதலாளி திட்ட போறாரு. இல்லைன்னா பாதி சம்பளத்தை புடிச்சுக்கிடுவாங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்ண? பாதி சம்பளத்தை புடிச்சா இந்த மாசம் 200 300 கம்மியாயிருமே. என்ன பண்ண? திட்ட வாங்கிட வேண்டியதான். சம்பளத்துல மட்டும் கட் பண்ணி சொல்லிடக்கூடாது. பாவம் ராஜா வேடிக்கை பார்க்கறதுக்காக எவ்வளவு நேரம் ஆயிட்டு. இப்ப என்ன பண்ண? மேடம், உங்களை சார் கூப்பிடுறாங்க. வரேன். செத்த, இதான் சரியான சந்தர்ப்பம். அவர் வேற ஓவரா பேசுறாரு. என்ன பண்ண? அவர் முன்னாடி போய் நிக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இப்படி அமைஞ்சிருது. என்ன பண்ண போறேன்? இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. திட்டிட்டா கூட பரவாயில்ல, பாக்குற பார்வைதான். ஐயோ, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன பண்ண? சரி, சமாளிக்க வேண்டியதா. மேடம், உங்களை சார் கூப்பிட்டாங்க. வந்துட்டேன்னு சொல்லுங்க.
அழகு, பேரழகு. நானும் என்னெல்லாம பண்ணி பார்த்துட்டேன். ம்ஹும். எப்படி என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதுக்காக நான் உன்னை கட்டாயப்படுத்த போறதும் கிடையாது. அதுக்காக நான் உன்னை விட போறதும் கிடையாது. இந்த ஜென்மத்துல நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன். உன் மனசுல இடம் பிடிச்சே தீர்வேன். உன் மனசுல நான் இடம் பிடிக்கணும். இடம் பிடிப்பேன். எனக்கு உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு ஆசை. அதை அடைஞ்சே தீர்வேன். உன் மனசுல நான் இருக்கணும். எஸ்கியூஸ் மீ சார். மனசுல இடம் பிடிக்கணும் சொல்லும் போதே சாருன்னு சொன்ன பாரு, நல்ல சகுனம். சீக்கிரம் உன் மனசுல நான் இடம் பிடிக்கிறேன். நீ என் மனசுல எப்படி வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க. அது எப்ப நிஜமாகும்? படுத்தா உன் நினைவு தூங்க விடாம ஆட்டி படைக்குது. இதுல எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? அழகி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? சார். உங்களுக்கு கம்பெனி டைம் தெரியுமா தெரியாதா? சாரி சார், என் பையன் மார்க்கெட்டு போகணும்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு போனேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சார். பெரிய சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். சார் தான் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என் பையனை வெளில எங்கேயும் கூட்டு போனதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டான், அதான். குழந்தைங்கன்னா அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு கூட அப்படிதான். நீ என் கூட இருக்கணும்னு ஆசை. சொல்லுங்க, குழந்தைங்கன்னா அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு நாளும் கேட்க மாட்டா. இன்னைக்கு கேட்டா, அதான். இனி இதே மாதிரி நடக்காம பாத்துக்கிடுதேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. டயத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு பாருங்க. ஓகே சார். சார், ஃபைல் சார். டேபிள்ல வைங்க. சரிங்க சார். லேட்டா வந்தா சேலரில கட் பண்ணுவாங்க, தெரியும்ல? சார், சார், அது வந்து சார், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிடுதேன். அதுக்கு பதில் வேணா இன்னைக்கு கூட 2 மணி நேரம் வேலை பாக்குறேன் சார். நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அவசியமே இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த சேர்ல மகாராணி மாதிரி இருக்கலாம். சார், சம்பளத்துல மட்டும் கட் பண்ணிடாதீங்க சார். கூட 2 மணி நேரம் வேலை பாக்குறேன் சார். எனக்கும் நீ இல்லாம முடியாது. கூட 2 மணி நேரம் என்ன, காலம் முழுக்க என் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசைதான். சரி, கூட 2 மணி நேரம் இங்க இருக்கணும். உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். நான் ஃபைலை வச்சுட்டு போறேன் சார். வச்சுட்டு போங்க. ஓகே சார். அப்பாடா, எங்க சம்பளத்தை வெட்டி வரும்னு நினைச்சேன். சார், ஆ பெரிய சார் வரலையா? இல்ல, அவருக்கு ஓய்வு தேவை. அதான் ஓய்வு கொடுத்துருக்கேன். இனி கம்பெனி பக்கம்லாம் வரமாட்டாரு. எல்லாமே நான் தான். எல்லா இன்சார்ஜும் நான் தான். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் இனி என்கிட்ட தான் பேசணும். ஓகே சார். ஐயோ, பெரிய முதலாளி வரலையா? பெரிய முதலாளி நமக்கு அப்பா மாதிரி. அவர் இருக்கனால நான் பாதுகாப்பா இருந்தேன். ஐயோ, இப்ப என்ன பண்ண? கஷ்டம், அவர்கிட்ட தான் பணத்தை வாங்குவேன். இனி இவர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? ஒரு நிமிஷம். சார். அப்பா கிட்ட எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காரு. ஓகே சார். உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. வேலையில மட்டும் கொஞ்சம் சின்சியரா இருங்க, போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ போல நீங்க சுதந்திரமா அந்த வேலை பார்க்கலாம். இங்க உங்களை யாரும் எதுவும் செய்ய போறது இல்ல. அப்பா இருக்கும் போது எப்படி வேலை பார்த்தீங்களோ அப்படியே வேலை பாருங்க. ஓகே சார். அழகி, பேரழகி. வா, என்ன அழகா இருக்கா. உன்னை பார்த்து பேச கூட எனக்கு தைரியம் வரல. அவ்வளோ பேரழகி நீ. யார் இந்த அழகி? ஊட்டிக்கு எதுக்கு வரணும்? இவ பூர்வீகம் எங்க? இவ பூசனை பத்தின எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மர்மமா இருக்குது. அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவர் நம்ம மேலே சந்தேகப்படுவாரு. ஆனா அப்பாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் இந்த பொண்ணை வேலைக்கு வச்சிருக்காரு, பாதுகாக்கிறாரு. அப்படின்னா இவளுக்கு புருஷன் இருக்கா இல்லையா? இல்ல தப்பா வாய்ப்பு இல்ல. அப்பேற்பட்ட பொண்ணு இது இல்ல. இவளை பத்தின முழு விவரம் எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. இவ விவரம் மட்டும் தெரிஞ்சுட்டுனா இவ பிறவினத்தை வச்சே நாம அவன் மனசுல இடம் பிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். இவ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எஸ்கியூஸ் மீ. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க. உங்களுக்காக தான் ஃபைல் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபைல பாருங்க. டீல் ஓகேனா மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம். ஃபைல பாக்குறது இருக்கட்டும். உங்க கம்பெனியை சுத்தி பார்க்கலாமா என்ன? ஃபைல பாருங்க. பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கம்பெனியா பார்க்கலாம். ஃபைல பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு அதை மட்டும் தான் நான் பார்க்கணும். ஆல்ரெடி உங்க கம்பெனியை பத்தி விசாரிச்சேன். நல்லதா போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவனால அப்பதான் வர செலவு பார்த்தாரு. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். எனக்கு கம்பெனி பார்க்க இஷ்டம் கிடையாது. அதனாலதான் அப்பா விற்கிறாரு. மத்தபடி நஷ்டத்துல போறனால இல்ல. அது என் ஒய்ஃபோட கம்பெனி. எனக்கு அதை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மாமனார் வீட்டுக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஏதோ நஷ்டத்துல உங்க தலையில கட்டுற மாதிரி நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. அது நல்ல ப்ராப்பர்ட்டி தரக்கூடிய கம்பெனி தான். நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. செல்வா பத்தி விசாரிச்சு பார்த்தேன். நல்ல பிசினஸ் மேனு. வேற யாருக்கும் எனக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் செல்வாவே எடுத்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்கேன்.
செல்வா சின்ன வயசுலயே பிசினஸ்ல சாதிச்சு காட்டினவரு. சரி, நாமளும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே தான் இந்த முடிவு. ம், ரொம்ப நல்லது. இது நஷ்டத்துல போயிட்டு இருந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. எங்க செல்வா கைப்பட்டா போதும், அது ப்ராஃபிட் தந்துடும். எங்க செல்வா தொட்டதெல்லாம் பொண்ணாகும். கேள்விப்பட்டேன், அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவருக்கு இல்லாத கம்பெனியே இல்ல போலுக்க. ஆ, அவர் கை வைக்காத பிசினஸே கிடையாது. இன்னொன்னு, இப்போ செல்வா ஊட்டிக்கு தான் வந்திருக்கான். என்ன செல்வா ஊட்டிக்கு வந்திருக்காரா? ஆ, உங்க கம்பெனியை பார்க்கறதுக்காக நேர்ல வந்திருக்கான். அதான் கம்பெனியை பார்க்கலாமான்னு கேட்டேன். இத முறையே சொல்லிருக்கலாமே. தாராளமா பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்த கம்பெனி அங்க வாங்க போறது உறுதியாயிட்டு. செல்வா வந்திருக்கான்னு சொன்ன போதே எனக்கு தெரியும் இந்த கம்பெனி நீங்க நிச்சயமா வாங்கிடுவீங்கன்னு. நீங்க தாராளமா கம்பெனி சுத்தி பார்க்கலாம். உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் பண்றேன். எப்படியோ இந்த கம்பெனி சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும். இது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர்ல உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. கேள்விப்பட்டேன். இது சுத்தி பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு நாள் ஆகும். நீங்க தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நானே பாக்குறேன். இல்ல, நாங்க பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல ஒரு ஹோட்டல் பார்த்திருக்கேன். வில்லேஜ் இல்லையா? செல்வாக்கு வில்லேஜ் தான் பிடிக்கும், அவனுக்கு சிட்டி பிடிக்காது. அதனால தான் வில்லேஜ் சைடு பார்த்திருக்கேன். செல்வாக்கு ஆடம்பரம் பிடிக்காது, ஸோ அவன் வழியில தான் போகணும். சிட்டில பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குதே. இப்போ நாங்க தங்கியிருக்க ஹோட்டலும் நல்லதா இருக்கு, அது எங்களுக்கு போதுமானதுதான். எப்படியும் ஒரு வாரம் இருப்போம், அது போதும் எங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ஓகே தான். சரி, கம்பெனியை பார்க்கறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஆ, அரேஞ்ச் பண்ணுங்க. சார், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்களே, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. இப்பதானே வந்தாங்க. இல்ல, வந்துட்டு போயிட்டாங்க. அவங்கள உடனே வர சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த கொஞ்சம் ஃபைல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் டீ காஃபி அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்ல, இப்போ செல்வா வந்துருவா, வரட்டும், வந்தோன்னு பாத்துக்கலாம். ஓகே ஓகே. எல்லாம் சரியா இருக்குல்ல? எது எது குறைஞ்சிருக்குன்னு பார்த்து கணக்கு எடுத்துடணும். எல்லா சாக்லேட்டு கம்பெனி இருக்குது. அழகி மேடம், என்ன சார் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு போவீங்களா? இப்பதானே கொடுத்த. இல்ல, நிறைய பழைய ஃபைல் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கான். நீங்க சீக்கிரம் போவீங்களா? அப்படியா? சரி சரி, நான் என் வேலையை பார்க்க போறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லா ஃபைலுமா? எதுக்கு? எல்லா ஃபைலும் ரூம்ல தானே இருந்தது. இங்க எதுவும் என்கிட்ட இல்லையா? சரி, என்னன்னு கேப்போம். சார், நிவேதா பிரைவேட் கம்பெனி அத்தனை ஃபைலும் எங்க இருக்குது? எல்லாமே இங்க தான் சார் இருக்குது. எல்லா ஃபைலும் எனக்கு 2 வருஷத்துல வேணும். ஓகே சார். ஃபைல் பண்ணல, அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ், பத்திரம் எல்லாமே வேணும். அந்த ஷேர் டீடைல்ஸ் எல்லாமே சார்ட் ஒப்படைக்கணும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியுமா? கட்டாயமா பண்ணிடலாம் சார். கம்ப்யூட்டர்ல அவ்வளோத்தையும் என்ட்ரி பண்ணி தான் சார் வச்சிருக்கோம். நீங்களும் மலரும் அந்த டீடைல பூரா எடுத்து என் டேபிளுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஒரு நாள் இல்ல, 2 மணி நேரத்துல எனக்கு வேணும். 1 மணி நேரத்துல என்னால எடுக்க முடியும். எடுத்து தரேன் சார். குட். சரி, அந்த டீடைல கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து தாங்க. ஓகே சார். இன்னும் 1 ஹவர்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்புறம் சார், நீங்களும் அந்த கம்பெனிக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கேயும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் எடுக்கணும். சார் அது இங்க இருந்து 5 கிலோமீட்டர். ஆமா, கார்ல தானே போறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சார், அங்க போயிட்டு வந்தா நேரம் ஆயிரும். சோ இல்ல சார், பையன் போயிட்டு உடனே திரும்ப முடியாதா? இல்ல சார், அது ஃபுல்லா மலை பகுதி. 4 கிலோமீட்டர் தான், ஆனா போறதுக்கு 40 நிமிஷம் மேல ஆயிரும். இப்போ வேற மழை காலம், சவுதியா கிடக்கும், போறது கஷ்டம் தான் சார். அதுக்கான கரண்ட் வசதியும். ஓ, அப்படிங்களா? சரி, அப்போ மலர் அனுப்புங்க. ஓகே சார். சரி சார், நான் ஃபைலை ரெடி பண்றேன். நான் எங்க போவேன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல. என்ன சேரு சகதி இந்த மாதிரி இருந்தது? ஆமா, போற வழி கொஞ்சம் மலைக்காடு தான். கம்பெனி எல்லாமே ஊருக்குள்ள வைக்க முடியாத, அது எல்லாம் காட்டு பகுதியில தான் இருக்குது. மழைக்காலங்கிறதுனால சவுதியா இருக்கும். அதுக்கான ஜீப் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஜீப்ல போனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கரண்ட் கட்டு? அந்த கரண்ட் நம்பிலாம் நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா? அது பொது கரண்ட் தான், போற வழியில தான். மத்தபடி கம்பெனிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே ஓகே. சில்வா வந்துட்டாங்களா எப்படி? என்ன வந்தாச்சு, பக்கத்துல வந்துட்டா, இப்போ உள்ள வந்துருவான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சிஸ்டத்துல இருக்கதை எடுத்துடலாம் அழகி. ஆனா நீ கூட போ சொல்றியே. என் பையனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நீ சொல்ல சரிதான், ஆனா அங்க போனா லேசா திரும்ப முடியாத. பஸ் வசதியும் சரியா கிடைக்காது. இவங்கள நம்பி இருந்தா நைட் எவ்வளவு நேரம் ஆகுதோ. ஊட்டியை பத்தி தான் தெரியுமே, நைட் ஆனா எப்படி இருக்கும்னு. அதான் என்ன பண்ணுன்னு தெரியல. முதலாளி வேற நம்மள போ சொல்றாரு. அதான் நீ சரி, நான் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிட்டு வரேன். நான் சிஸ்டத்துல தான் ரெடி பண்ணிடுறேன். நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், அதை நான் பாத்துக்கிட்டேன். உனக்கு எதுக்கு சிரமம், நானும் பாக்குறேனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிட்டேன். நீ போக வேண்டிய ஏற்பாடு மட்டும் பண்ணு. சரி அழகி, அப்ப நான் அந்த ஏற்பாடுலாம் பண்றேன். குறிப்பா சொட்டு பேட்டரி எல்லாம் எடுத்து வச்சுக்க. அட்டைப்பூச்சி நிறைய இருக்கும். சரி அழகி. கஷ்டமா இருக்கோ?
வேலைக்குன்னு வந்துட்டோம், கஷ்டத்தை பார்த்தா முடியுமா? சரி, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்.